வெல்கம் டு கண்டி சமையல். இப்போ தட்டை முறுக்கு செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தட்டை முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பொட்டுக்கடலை, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம் கொஞ்சம் வச்சுக்கணும். இப்போ பொட்டுக்கடலையை பொடிச்சு வச்சுக்கணும். கிரைண்டரில் இப்போ ஊற வச்ச அரிசியை போடுறோம். அடுத்து ஊற வச்ச வரமிளகா, அது அரிசி கூட ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச வரமிளகாயும் போடுறோம். அடுத்து 10 பல் பூண்டு, அடுத்து ஜீரகம் கொஞ்சம் போடுறோம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்ச மாவோட பொட்டுக்கடலை மாவும் கலந்து வச்சுருக்கோம். உப்பு போட்டு கலந்துக்கிறோம். இப்போ அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். அரைக்கவும் போடுறோம். மாவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு கலந்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலை போட்டு பிசையும் போது இன்னும் கொஞ்சம் மேலே பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெண்ணெய் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சுக்கிறோம். அது கூட பிசைஞ்சு நல்லா அப்படியே ஒட்டாமல் பிசையணும். பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம தட்டில் உருட்டி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தொடச்சி மேலே ஒரு உருண்டைகளை வச்சு மேலே ஒரு கண்ணாடி கவர் வச்சு அதுலேயும் மேலே தட்டை வச்சு அமுத்தி எடுத்துக்கிறோம். எடுத்து உருண்டை வந்து நல்லா தட்டு மாதிரி அழகாக வரும். நம்ம காஞ்ச எண்ணெயில் போட்டு அதை பொரித்து எடுக்கிறோம். திருப்பி விட்டு நல்லா செவக்க விட்டு எடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். சுவையான தட்டை முறுக்கு ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.